ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கியா வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய கௌதமும் இலக்கியாவும் பார்த்திங்கன்னா பிளான் பண்ணது ஒன்று, ஆனால் நடந்தது ஒன்றுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா பணத்துக்காக தான் இந்த அஞ்சலி என் கூட சேர பார்த்துருக்கானா. நீங்கள் எப்படியே அந்த அஞ்சலி கிட்ட டிவோர்ஸ் பேப்பர்லேருந்து கையெழுத்து வாங்கிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு மேலே என்னுடைய புது வாழ்க்கையை நான் ஆரம்பிப்பேன் அப்படின்ற மாதிரி நம்முடைய கார்த்திக் சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. நம்முடைய இலக்கியா பார்த்திங்கன்னா என்ன கௌதம் நம்ம ஒன்று பிளான் பண்ணால் இங்கே நடக்கிறது ஒன்றா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். எல்லாம் பார்த்துக்கலாம் இலக்கியா, நீ எதுக்கு கவலைப்படாதுன்ற மாதிரி நம்முடைய கௌதம் இப்போ இலக்கியா கிட்ட சொல்கிறாங்க. அதே சமயம் இந்த அஞ்சலியை பற்றி கொஞ்சம் யோசிக்கிறாங்க. இவன் என்ன இவ்வளோ கேவலமானவளாக இருக்கா, டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட மாட்டான்னு நினச்சா 10 லட்ச ரூபாயை வாங்கிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாலே அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு எப்படி அவள் கார்த்தியோடு பணம் தான் முக்கியன்னு நினச்சிட்டாளா அப்படின்ற மாதிரி நம்முடைய கௌதம் இலக்கிய கிட்ட கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அதான் கௌதம் எனக்கே ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்றாங்க. சரி இலக்கியா, நாளைக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம், நீ ரெடியாக இரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எங்கே கௌதம் அப்படின்ற மாதிரி கேட்டு அது சர்ப்ரைஸ் இலக்கியா, நீ கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி எங்கடா அப்படி கூப்பிட்டு போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மனைவியர்கள் தினம் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிற விதமாக நம்முடைய கௌதம் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பெரிய ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த ஏற்பாடு பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக வந்திருக்கு. நம்ம பலூனெல்லாம் காட்டி பார்த்திங்கன்னா நம்முடைய இலக்கிய அவர் கையால் அப்படியே தூக்கி அந்த பலூனை உடைக்கிறப்ப பார்த்திங்கன்னா அதில் சின்ன சின்ன பேப்பர்ஸ், கலர்ஸ் பேப்பர்ஸ் எல்லாம் விழுறப்ப நம்முடைய இலக்கிய பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. மனைவியர்கள் தின வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ என் வாழ்க்கையில் கிடைச்சது எனக்கு பெரிய புண்ணியம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களும் எனக்கு கணவராக கிடைச்சதில் நான் குடிச்சு வச்சுருக்கணும் கௌதம் அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கியா சொல்கிறாங்க. அதுபோக நம்முடைய நீ எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் என் கூட இருக்க, அதே மாதிரி எல்லா விஷயத்திலும் எனக்கு துணையாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்முடைய கௌதம் சொல்கிறாருங்க. ஆனால் நம்ம இலக்கிய பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் என்ன யோசிக்கிறாங்கன்னா, உங்களுடைய பெத்த அம்மா யாருன்னு தெரிஞ்சு நான் உங்ககிட்ட இன்னும் உண்மையை சொல்லாத இருக்கேன், காலத்தோட கட்டாயத்தினால் என்னுடைய கை கட்டி போட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கிய யோசிக்கிறேங்க. என்ன இலக்கிய யோசிக்கிறேன், உனக்கு இந்த செட்டப்பெல்லாம் பிடிக்கல அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு சூப்பராக இருக்குது கௌதம், நானே ஆச்சரியப்படிட்டா அப்படின்ற மாதிரி இலக்கிய சொல்கிறாங்க. இதுக்கு பிறகு நம்முடைய இலக்கியாவும் கௌதம் பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணுறாங்க. அவன் நம்ம இலக்கியாவுக்கு பிடிச்ச எல்லா சாப்பாடும் நம்ம கௌதம் ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து இந்த அஞ்சலி கிட்ட கால் வருது. கௌதம் அந்த அஞ்சலி கால் பண்ணுறா, என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு சரி ஏதாவது முடிவு எது மாற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம், நீ அட்டன் பண்ணு அப்படின்ற மாதிரி நம்முடைய இலக்கியா கிட்ட சொன்னால் நம்ம இலக்கியா அந்த காலை அட்டன் பண்ணுறாங்க. அந்த காலை அட்டன் பண்ணாத இருந்தாங்களேனே அவங்க நிம்மதியாக இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த காலை அட்டன் பண்ணி அவங்களுடைய மூடே ஸ்பாயில் ஆகிடுச்சுன்னு நாங்கள் சொல்ல முடியும். ஏன்னா அவன் அட்டங்கா பிடாரி என்ன கேட்டுருக்கான்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தேவை பணம் தான், எனக்கு இம்மிடியேட்டாக வேணும் அந்த பணம், நீங்கள் கேட்டது நான் கையெழுத்து போட்டு கொடுத்துடல அப்படின்ற மாதிரி இந்த அஞ்சலி சொல்கிறாங்க. அதுக்கு நம்முடைய இலக்கியாவோட பதில் என்னவா இருக்கும், நம்ம இலக்கியா அந்த 10 லட்சத்தை தூக்கி அவகிட்ட கொடுக்க போகிறாங்களா, இல்லை கொடுக்க முடியாது, நீ தான் பத்திரத்தில் கையெழுத்து போட்டல மூட்டு போடின்ற மாதிரி சொல்ல போகிறாங்களான்ட்டு தான் இருக்க போது. மறக்காத நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன்ல போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.